எங்கள் ஹஸ்பண்ட் டெத்துக்கு அப்புறம் இங்கே ஜிம்முக்கு வந்தது தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. இல்லாட்டி நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மாதிரி போயிருந்திருப்பேன். மூஞ்சி சிரிப்பே மறந்துருக்கோம். பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் தான் இருந்தேன். நல்ல நார்மல் லைஃப் ஒன்றும் இல்லை. நான் 40 இயர்ஸ்லேருந்தே 2 நீயுமே ரொம்ப வீக்காக போயிடுச்சு. நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப சிரமம். 2023 பிகினிங்கில் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கேன்சர்னு கண்டுபிடிச்சோன்னே அவரோட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சது. ரொம்ப பெயின்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அவர் இது பண்ண முடியாமல் போயிட்டார். அவர் போனோன்னே எனக்கு ரொம்பவே அவருக்காக ஓடினேன். அதுவும் போக முடியல, நடக்கவே முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். என் பையன் பார்த்துட்டு நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுவ, கொஞ்சம் வெளியில் வா, ஜிம்முக்கு வந்தீங்கன்னா உனக்கு இதுவாக இருக்கும்னு சொன்னான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனால ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது காரணம் மெயினாக என்னன்னா அந்த ஒர்க் அவுட்டு, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அது கொடுக்குற பீஸ் ஆஃப் மைண்ட், அதே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும் அவங்களுக்கு தெரியாது, பேசிக்ஸ் கூட தெரியாது. ஸோ ஒரு பர்சனல் ட்ரெயினர் வேணும்னு சொல்லி இங்கே நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிற ஜிம். ஸோ இங்கே வந்து என்ரோல் பண்ணி விட்டேன். பிகினிங்கில் ரொம்ப கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். இதெல்லாம் போட்டுட்டு செய்ய முடியுமா, அதெல்லாம் வேண்டாண்டாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அது கன்வீனியன்ஸ் பழகி போச்சு. எல்லாம் நம்ம பசங்க, சின்ன பசங்க அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நானும் ஜாலியாக அவங்களோட கால்லாம் இனிஷியலாக ரொம்ப வலிச்சுது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ஸ்ட்ரென்த் ஏற ஏற இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அந்த பார்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு 30 kg வரைக்கும் டெட் லிஃப்ட் பண்ணுவேன். அப்புறம் இந்த டெட் லிஃப்ட்டும் நிறையா பண்ணுவேன், 15 போட்டு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ரொம்ப வெளியெல்லாம் போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இது பண்ணினோன்னு இப்போ என்னாலேயே எல்லாமே ஆக்டிவாக எல்லாம் பண்ண முடியாது. மைண்டும் எனக்கு நல்ல கிளியர் இது இருக்குன்னு இல்லை. நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருமே இது ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டு, நம்ம எவ்வளவோ ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் போகும்போது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எவ்வளவோ பைசா கொடுத்தாலும் சைடு எஃபெக்ட் ஏதோ வருது, ஃபாலோ பண்ணவில்லை. இது நம்மளுக்கு ரொம்ப பொழுதுபோக்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த இது.